இந்த இடைத்தேர்தல் என்ற காரணத்தால் இதிலே எந்த விதமான ஒரு விதிமீறலும் இல்லாமல் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று எங்களுடைய தோழமை கட்சி மற்றும் எங்களுடைய கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கு நாங்கள் தெரிவித்திருக்கிறோம். எனவே பொதுமக்கள் மிகப்பெரிய ஒரு வரவேற்பை கொடுக்கிறார்கள். அது எங்களுக்கு மகிழ்ச்சியை தருகிறது. அதே போல இளைஞரணி செயலாளர், இன்றைக்கு இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மிக முக்கியமான பணிகளை மேற்கொண்டு செய்து கொண்டிருக்கிற துணை முதலமைச்சர் அவர்கள் நிறைய திட்டங்களை நம்முடைய பகுதிக்காக கொடுத்திருக்கிறார்கள். அவர்கள் முதலிலே இங்க வந்த பொழுது ஏறத்தாழ ஒரு 13,000 பேருக்கு ஒரே மேடையிலே நலத்திட்ட உதவிகளை கொடுத்தார்கள். பல திட்டங்களுக்கு நமக்கு வகுத்து கொடுத்து செய்வதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இவைகளெல்லாம் நம்முடைய மாவட்டத்துடைய முன்னேற்றத்திற்காக அவர்கள் செய்து கொடுக்கிற பணிகள். அதே போல மற்ற அமைச்சர் பெருமக்களும் அப்படித்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த நேரத்தை பயன்படுத்தி கொண்டு மாண்பு முதல்வர் அவர்கள், துணை முதல்வர் அவர்கள், அமைச்சர்கள் மற்றும் அத்தனை பேருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்வோம். நாம் தமிழர் பிரதான கட்சிகள் தேர்தலை புறக்கணிச்சிட்டாங்க. நாம் தமிழர் சார்பில் கட்சி வேட்பாளர் அறிவிக்கப்பட்டது இல்ல, அவங்க கட்சியினுடைய சார்பாக வேட்பாளர் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அது அவங்களுடைய கட்சியினுடைய முடிவு. அதுல நாங்க மாறுபட்ட கருத்து எதுவும் சொல்லுவதற்கு இல்லை. போட்டி இருக்குத்தானே செய்யும். அது ஒரு வேட்பாளராக அவர் போட்டியிடுகிறார். ஒரு கட்சியினுடைய சார்பாக ஒரு சின்னத்தை தேர்ந்தெடுத்து அவர்கள் போட்டியிடுவார்கள். எனவே அது ஒரு போட்டி என்றுதான் நாங்கள் பார்க்க வேண்டும் ஒழிய அதை சாதாரணமாக நாங்கள் எடுக்க முடியாது. தந்தை பெரியார் விமர்சன தூக்கி வந்திருக்காங்க. அது சார்பில் எதிர்ப்பு தெரிவித்து அறிக்கையில அது மக்களிடத்துல சொல்ல வேண்டிய விஷயம். நாங்கள் இங்கே எந்த கருத்தையும் அதை பற்றி சொல்ல நாங்கள் தயாராக இல்லை. நாங்கள் இன்றைக்கு மக்களை சந்திப்பது ஒன்று, அந்த மக்கள் சொல்லுகிற குறைகளை தீர்ப்பதற்கான நடவடிக்கை எடுப்பது, இது ரெண்டு தான் எங்களுடைய மனதிலே இருக்கிறது. எனவே மற்றதை பற்றி நாங்கள் எதையும் பேச இப்பொழுது தயாராக நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால், நான் நேற்றைக்கே இதெல்லாம் தெளிவா சொல்லியிருக்கேன். அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை எங்களுடைய தலைவர் சொல்லி இருப்பது, விதிகள் எந்த காரணத்தை கொண்டு மீறப்படக்கூடாது. நாங்கள் நேற்றைய தினம் வாக்கு கேட்க போக வேண்டும் என்று கருதினோம். அந்த நேரத்துல எங்களுக்கு அனுமதி வரவில்லை. ஏன்னா 48 மணி நேரத்துக்கு முன்னாடி கொடுக்கணும்னு சொன்னாங்க. அனுமதி வரவில்லை. நேற்று அத்தனை கூட்டமும் தோழமை கட்சி, தோழமை அமைப்புகள் அத்தனை பேரும் பல நூறு பேர் வந்துவிட்டு அந்த நிகழ்ச்சியை நாங்கள் ரத்து செய்தோம். அதற்கு பின்னாலே இன்னைக்கு அனுமதி வந்த பின்னால் தான் நாங்கள் போகிறோம். ஒரு விதிமீறலும் இருக்கக்கூடாது என்பதுதான் எங்களுடைய நோக்கம். அது மட்டுமல்ல, எந்த விதமான அதிகாரத்தையும் நாங்கள் இங்கே பிரயோகிக்கவில்லை. எந்த அதிகாரிகளும் வரவில்லை. நாங்கள் அப்படித்தான் இதை நடத்துகிறோம். எனவே அவர்கள் சொல்லுகிற கருத்து, நான் இன்னொன்றை கூடுதலாக நான் உங்களிடத்தில் சொல்ல விரும்புகிறேன். நாங்கள் இப்படித்தான் போய் வாக்கு கேட்க முடியும். ஆனால் அந்த பதிவேடு செய்கிற இடத்துல, அந்த வாக்குச்சாவடியில நாங்கள் யாராவது போய் வாக்காளர் பக்கத்திலே நின்று இப்படி வாக்கு போடு என்று சொல்ல முடியுமா? உள்ளே போன பின்னால், உள்ளே மட்டுமல்ல, அந்த லைன்ல நிற்கும் பொழுதே நாங்கள் போய் கேட்க முடியாது. எனவே அங்க போன பின்னாலே சுதந்திரமாக அவர்கள் மனசாட்சிப்படி வாக்களிக்கலாம். அப்படி இருக்கிற பொழுது எங்கள் மீது குற்றம் சொல்லுவதில் நியாயம் இல்லை என்பதை மட்டும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்கள் எதிர்க்கட்சி ஏதாவது சொல்லுவார்கள். எனவே அதற்காக நான் அவர்களை குறை சொல்லவில்லை. ஒரு முடிவெடுத்து சொல்லுகிறார்கள். நீங்கள் சரியா என்று பாருங்கள். இது பொதுமக்கள் பார்க்கட்டும். எந்த வாக்குச்சாவடியிலாவது எங்களுடைய கட்சிக்காரர்கள் உள்ளே போய் பிரச்சனை செய்கிறார்களா? எதுவும் இல்லை. எந்த தேர்தலையும் அப்படி செய்யவில்லை.